சார் 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 இது கொஞ்சம் எப்படி விடுங்க சார் 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 போலீஸ் என்ன அநியமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். போயா போயா போயிடுவாங்க போயா. சார் சார் இது கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க சார். சார் நான் ஒரு கிராஜுவேட் சார். சார் சார் சொன்ன கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க சார். போயா. வயசுல இவன் உழைச்சிக்கிட்டு இருக்கான். உழைக்க வேண்டிய வயசுல நான் இன்னும் வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம என்னை எம்பிஏ படிக்க வச்சதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இதுல வேலை செஞ்சாவது நான் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருப்பேன். ஏய், வாழ்க்கையில நம்பிக்கை தாண்டா முக்கியம். அது இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். என்ன சாதிக்கலாம்? என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வேல்முருகன் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் என் கூட ஒன்னா படிச்சான். படிச்சது போதுன்னுட்டு ஒரு தேங்காய் மண்டி வச்சான். இன்னைக்கு கை நிறைய ஓஹோன்னு சம்பாதிக்கான். படிப்பு அதிகமா இருக்குன்னுட்டு அவன் கடையில கூட எனக்கு வேலை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். வேஸ்டா எம்பிஏ. இங்க பாரு கணேஷ், எப்படியும் வாழ்ந்துடலான்றது வாழ்க்கை இல்லை, இப்படிதான் வாழணுன்றதுதான் வாழ்க்கை. அதுக்காக காத்துட்டு இருக்கிறதுல தப்பே இல்லை. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ற? வேணாம் சார், வேணாம் சார். நீங்க எவ்வளவு பெரிய எழுத்தாளர், உங்ககிட்ட போய் காசு வாங்கினேன். வேணாம் சார். உழைச்சவனுக்கு ஊதியம் கிடைக்கணும். பரவாயில்ல சார், வேணாம் சார். சார் 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 நான் ஒரு எம்ஏ கிராஜுவேட் சார். படிச்சு வேலை கிடைக்கல, பசி எடுத்து திருடினேன் சார். அதுக்கு என்ன போலீஸ் புடிச்சு போயிட்டாங்க சார். சார் சார் கொஞ்சம் கட் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். வேணாம் சூர்யா. சார் சார் ப்ளீஸ் சார். இது போலீஸ் பிரச்சனை. சார் என்ன கேளு. வேணாம் சூர்யா. சார் சூர்யா கட் பண்ணுங்க சார். சார் ப்ராப்ளம் வேண்டாம். சூர்யா சார் என்ன கேளு. வேணாம் சூர்யா. உட்காரு. புடியா. ஏய் யோ புடியா. சார் வேணாம் சூர்யா. சொன்னா எதிரே இப்ப போ. தேங்க்யூ சார். நாங்க கேண்டிட் கேமரா ப்ரோக்ராமுக்காக தான் இப்படி பண்ணோம். நீங்க அதுல ரொம்ப நல்லா ஏமாந்துட்டீங்க. என்னது ஏமாந்துட்டேனா? நீங்க விளையாடுறதுக்கு பட்டதாரிகளோட வாழ்க்கை தான் கிடைச்சிட்டாடா. உங்களோட பொழுதுபோக்கு எங்களோட வேதனை தான் கிடைச்சிட்டாடா. படிச்சவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சுல. சொல்றா சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். அந்த பொண்ணுங்க சொல்லி தான் சார் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஹாய். ஏய் ஏமாந்துட்டியா? ஸ்ருதி, நீ ஏன் இந்த விளையாட்டு விளையாடுற? என் கூட இருக்க எத்தனை பேர் வேலை இல்லாம நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது? இல்ல சூர்யா. ஏய், படிச்சவங்களுக்கு விலங்கு போட்டு பாக்குறியா? அறிவில்ல. பேசாத. நான் உதயமூர்த்தி, முன்னாள் பத்திரிகை எடிட்டர். பேர் என்ன? சூர்யா. பேருக்கேத்த கோபம், ஒட்டுமொத்த பட்டதாரிகளுடைய ஆவேசம். படிச்சவனை மதிக்காத எந்த சமுதாயமும் உருப்பட்டதே இல்லை. முடிஞ்சா மறுபடி சந்திப்போம். வர சார். ஹாய். ஹாய். என்ன இவ்வளவு சைட் அடிச்சிட்டு இருக்கியா? ஓய், இது என் ஆளு. நீ ரூட்டு போடுறியா? சூர்யா, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? தயவு செஞ்சு என்கிட்ட பேச. ஸ்ருதி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல இங்க இருந்து போ. ஸ்ருதி, ஸ்ருதி. போன்னு சொன்னல, இப்ப நீயே தேடி வந்துட்ட பாத்தியா? காதல் கோவப்படவும் வைக்கும், தேடிட்டு வரவும் வைக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எருமாடு தானே? நான் எருமாடு இல்லைங்க, எருமாடு லோன் விஷயமா வந்தேன். டேய், டீ வச்சா சொல்லிட்டு வைடா. ஆறு போயிடுச்சு பாரு. இன்னொரு தடவை சொல்லாம வச்சா மூஞ்சி மேல ஊத்திடுவேன். ஐயா அந்த லோனு விஷயம். யோ போயா, போய் உட்காரியா. காலங்காத்தால எருமை கழுதல் சாவுகிறாக்கி. யோ, நீ கடன் கொடுக்கறியோ இல்லையோ, முதல்ல மரியாதை கொடுத்து பாரு. சார் கடங்காரன் தானே? அவன் கடங்காரன் தான், ஆனா நீ அவனுக்கு வேலைக்காரன். ஒழுங்கா வேலையை பாரு. இந்த அமௌண்ட் ஸ்பீடி எடுக்கணும். மேனேஜரை பார்க்கணும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. நேரா
போய் எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்யூ. ஓ வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இது என்னோட ஃப்ரெண்ட் கணேஷ். ஐ எம் கணேஷ், எம்பிஏ ரேங்க் ஹோல்டர் சார். ஓ பிஎம்ஆர் லோன் விஷயமா மேனேஜரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆல் பெஸ்ட். தேங்க்யூ சார். போராட ஆரம்பிச்சிட்டீங்க. குட் லக். தேங்க்யூ சார். இந்த லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா என் லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சான் சார். மேனேஜர் ரூம். தேங்க்யூ. உடனே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிப்பேன். கடனை அடைச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து என் தங்கச்சிகளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன். சார் உங்களுக்கு இல்லாத லோனா நான் சாங்ஷன் பண்ணி தரேன் சார். மேபி கமின் சார். வா. என்னது ஷூரிட்டியா சார்? என்ன சார் இது? உங்கள்கிட்ட போய் நான் ஷூரிட்டி கேட்பேனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது லோன் தானே, நான் சாங்ஷன் பண்ணி தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன விஷயம்? வணக்கம் சார். ஐ எம் எஸ் கணேஷ், எம்பிஏ ரேங்க் ஹோல்டர் சார். இந்த பிஎம்ஆர்ஐ பிரதமருடைய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். இதோட என் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச்சு எவ்ரிதிங். நீங்கள் மனசு வச்சு இந்த லோன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இது மச்சான் நீங்க இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போ. சீக்கிரம் ரெடி பண்ணு சார். என்னம்மா பேசிட்டு இருக்க? சார் அந்த சார் ஐ எம் எஸ் கணேஷ், எம்பிஏ படிச்சிருக்கேன் சார். இந்த லோன் விஷயமா உங்ககிட்ட அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன் அது நான் என்ன கதையா கேட்டுக்கிட்டு இருக்கேன்? கதை தான் சார். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. என்னை நம்பி வயசான அப்பா அம்மா, கல்யாணத்துக்கு ரெடியா 2 தங்கச்சிங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க லோனுக்கு போடுற இந்த கையெழுத்துல தான் எங்க குடும்பத்துடைய எதிர்காலமே இருக்கு சார். யோ சுப்பிரமணி சார், வாயா. தா 4037 கொண்டே போடு. சரி. லோன் எப்போ சார் கிடைக்கும்? என்னமோ ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்த மாதிரி எப்போ ரெடி ஆகும்னு கேட்குறேன். சாரி சார், லோன் உடனே கொடுத்துருவீங்கன்னு வெளியில எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் சொல்லுவான்யா, பணம் நாளில் கொடுக்கணும். உனக்கு என்ன வீடு இருக்கா, நிலம் இருக்கா, இல்லை சொத்து பத்து இருக்கா? சொத்து வீடு நிலமெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு பழச்சிக்குவேனே சார். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருக்கேன் சார். எம்பிஏ சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருக்கேன் சார். என்னையா பெரிய சர்டிஃபிகேட்டு? அதான் ஊர்ல எல்லா பயல்ட்டையும் கிடக்க. தாடிக்கு விழுந்தா எம்ஏ எம்பிஏன்னு. ஹலோ, நீங்களும் அந்த சர்டிபிகேட் வச்சு தான் இங்க மேனேஜர் ஆயிருக்கீங்க, மறந்துடாதீங்க. அதுக்காக ஊர்ல போற வரவனுக்கு நான் லோன் கொடுத்துக்கிட்டு இருந்தா பேங்கை இழுத்து மூட வேண்டியதான். படிச்சவனுக்கு லோன் கொடுத்து இது வரைக்கும் எந்த பேங்க் மூடினதில்ல சார். ஷூரிட்டி ஷூரிட்டின்றீங்களே, ஒரு எம்பிஏ சர்டிபிகேட்டோட வேற என்ன சார் ஷூரிட்டி வேணும் உங்களுக்கு? ரௌத்திரம் பழகு. சர்டிபிகேட்டா? அதை வச்சு என்ன பண்ண சொல்றேன்? நாக்கு வலிக்கிறதுக்கும் பின்னாடி தொடச்சி தூக்கி போடவும் தான் யூஸ் ஆகும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? தொடச்சு தூக்கி போடவா சொன்ன? தொடச்சு தூக்கி போடுறதுக்கு அவன் படிச்சான்? அவன் படிப்பை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? அது அவங்க அம்மாவோட கனவுடா, அவங்க அப்பாவோட உழைப்புடா, அவன் தங்கச்சிகளோட எதிர்பார்ப்புடா. மொத்தத்துல அவன் குடும்பத்தோட வாழ்க்கையே அவன் படிப்புல தாண்டா இருக்கு. அந்த படிப்பு படிப்பை பத்தி பேசுறான்டா அவன். படிப்பே தப்பா சொல்றான்டா. படிச்சவன அவளை கேவலமா படிச்சாடா. அவங்களுக்கு உங்களால உயிரிழ லோன் கொடுக்கலனா மேனேஜர் மேல கை வைப்பியா? பெரிய ரவுடின்னு நினைப்பா உனக்கு. வணக்கம் சார். வா சூர்யா. நீங்க ஒரு எழுத்தாளர்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க எழுதுறத கடைப்பிடிக்கிறவர்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்க நான் தயங்கினதே இல்லை. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நான் யோசனை கூட பண்ணி பார்க்கறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சார் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். தப்பு நடக்கிறத பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு தீ உன்னை சுட்டெரிக்குது இல்லை? அந்த தீக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவனா இத்தனை வருஷமா அந்த தீ இருக்கிற இளைஞர்களா பார்த்து நான் தான் தேடி தேடி போயிட்டு இருந்தேன். ஆனா இதுதான் முதல் தடவை அந்த தீ இருக்கிற இளைஞன்
என்ன தேடி வர்றது. ஐ அப்ரிஷியேட் யூ. படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம வன்முறை தீவிரவாதம் போயிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க சரியான வழிகாட்டியா இருக்கணும் சார். அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார். சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் வாழ்க்கைன்னு தீர்மானிக்கணும். அதை பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும். அதுக்காகவே வாழணும், அதுக்காகவே சாகணும். இப்படி ஒவ்வொருத்தனும் இருந்துட்டா எல்லாரும் ஜெயிச்சிடலாம். வெரி சிம்பிள். यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. சார் சூர்யாவை ஜெயிலே அடிச்சு கொண்டுருவாங்க சார். நீங்க தான் சார் எப்படி அதை காப்பாற்றணும். ப்ளீஸ் சார். நான் எதுக்கு காப்பாற்றணும்? நான் எதுக்குடா காப்பாற்றணும்? உங்களால முடியாதது உலகத்தை எதுவுமே இல்லை. அதிகாரிகள்ல இருந்து அரசாங்கத்தை வரைக்கும் ஆட்டி பார்க்குற சக்தி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சிதறி கிடக்கிற நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை தேடி வந்தாகணும். நமக்காக ஒருத்தன் உள்ள இருக்கான். அதுக்கு உங்க ஆதரவு இல்லாம அவனை வெளியே கொண்டு வர முடியாது. நாளைக்கு நடத்த போற போராட்டம் இந்தியா ஃபுல்லா பேசப்படணும். கண்டிப்பா நம்ம பலம் என்னங்கிறது நிரூபிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் விடப்பட கவனமா கேடு. நாளைக்கு நடத்த போற போராட்டம் மிக முக்கியமான போராட்டம். மாணவர்கள் சக்தியை நான் அரசாங்கத்துக்கு புரிய வைக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போற போராட்டம். இந்த போராட்டத்துல ஜெயிச்சாதான் நம்ம அமைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சிறையில் இருக்கும் சூர்யாவை விடுதலை செய்ய கோரி மாநிலம் முழுவதும் மாணவர்கள் பொதுத் தேர்வை புறக்கணித்து வருகிறார்கள். மாணவர்களின் இந்த புதிய முறை போராட்டம் அரசிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து முருகேஷ். மாணவர்கள் தேர்வு புறக்கணிப்பு மாநில அரசு கவனமா. சார், பேப்பர் சார், பேப்பர் சார். மாணவர்கள் தேர்வு புறக்கணிப்பு மாநில அரசு கவனமா. சார், பேப்பர் சார், பேப்பர் எங்கேயா நடந்த இந்த அநியாயம்? மாணவர்கள் தேர்வை புறக்கணித்து விட்டார்கள். இப்படி ஒரு ஆட்சி இனியும் தேவையா? எனவே 356வது பிரிவை பயன்படுத்தி இந்த ஆட்சியை உடனே கலைக்க வேண்டும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? எதிர்கட்சிக்காரங்க பத்திரிகையில 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உடனடியா அந்த ஃபைனை ரிலீஸ் பண்ணுங்க. சார், எஜுகேஷன் மினிஸ்டர் தலையிடறனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு? வெறும் பேச்சுவார்த்தையில் முடிக்க வேண்டிய சின்ன விஷயத்தை அவன் ஜாதி வெளியார பெருசாக்கிட்டாயா? முதல்ல அவன் மேல நடவடிக்கை எடுங்க. சார், அவர் மேல நடவடிக்கை எடுத்த உங்க பதவிக்கு எனக்கு என் பதவியை விட மாநிலத்தோட அமைதி தான் முக்கியம். நான் சொல்றதை செய்யுங்க. சார், உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க சார். இந்த முத்துக்கருப்பனுக்கு செக் வச்சுட்டான்ல, எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வரும். அப்ப பாத்துக்கிறான் அவனுக்குல. சூர்யா, சிஎம் ஆபீஸ்ல இருந்து உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வா. முடியாது, வர முடியாது. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? செத்துருவ தெரியுமா? அடிச்சே கொன்னுடுவாங்க. கொல்லட்டும், அத பத்தி நான் கவலைப்படல. நான் செத்தாலும் பரவாயில்ல. என்னைய சொல்ற? உரிமையை கேட்ட என்ன உள்ள தூக்கி போட்ட அரசாங்கம் எங்க கோரிக்கை என்னன்னு காது கொடுத்து கேட்கணும். அது வரைக்கும் நான் வெளியில வர மாட்டேன். இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடக்கணும்,
நான் எனக்காக உள்ள வரல, இளைஞர்களுக்காக போராடி உள்ள வந்திருக்கேன். அந்த இளைஞர்களுக்கு முன்னாடி எங்க கோரிக்கை என்னன்னு அரசாங்கம் கேட்கணும் சார். சிறைச்சாலையை விட்டு சூர்யா வெளியே வர மறுப்பு, அமைப்பின் கோரிக்கைகளை கேட்க வலியுறுத்தல். சிறைச்சாலையை விட்டு சூர்யா வெளியே வர மறுப்பு. என்ன மாமே உள்ள குந்தின வெளியே வர மாட்டேன்றான்? அவன் கையில மேட் ஸ்ட்ராங்கா இருக்குதுடா, அதான் வெளியே வர மாட்டேங்கிறான். வெளியே வரமாட்டேன்னு சொல்றதுக்கு ஜெயில அவங்க அப்பா வீடா? அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கயா. தூக்கி போடுவீங்களா? தூக்கி போட்டா நாடே பத்தி எரியும். யோ, கண்டவெல்லாம் ஏதாவது கேள்வி கேப்பா, அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லுமாயா? அவன் ஒண்ணு கண்டவே இல்லையா? எங்களுடைய பிரதிநிதி. என்னது இளைஞர்களோட பிரதிநிதியா? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை நடு ரோட்ல போட்டு அடிச்ச ரவுடியா அவன்? லஞ்சம் வாங்கினவன அடிச்சவன் ரவுடின்னா சட்டசபையில மைக்கு பிடிங்க அடிச்சுக்கிறீங்களே, அப்ப நீங்க யாரு? அட அதை விடுங்கய்யா, அவனை எதுக்கே நாம போய் பார்க்கணும்? அவனை இங்க வர சொல்லுங்கய்யா. எங்களை தேடி ஜனாதிபதியா வராரு, நீங்க என்ன பெரிய பருப்பா? ஸ்டூடண்ட்ஸ பத்தி நமக்கு தெரியாதா? பத்த கொளுத்துறதும் பொண்ணுங்களை கிண்டல் பண்றதும் இதானே அவனுங்க வேலையே. அவங்க பஸ் மட்டும் தான் கொடுத்துனாங்க, ஆனா நீங்க பஸ்ஸோட சேர்த்து கொடுத்துனீங்க. அவன் உள்ள இருந்துகிட்டே வெளியே வர மாட்டேன்ப்பா. வெளியே இருக்கிறவன் வன்முறை கலவரம் அராஜகன்னு பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமாயா? வன்முறை கலவரம் இதெல்லாம் கத்து கொடுக்கறதே உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தானே. இவனுங்க பிரச்சனையை கேட்க வராங்க, ஆட்சிக்கு வந்திருக்கான். ஆமா, எங்க இடம் இருக்கு, எத்தனை கோடி சுருட்டலான்னு தானே நீங்க ஆட்சிக்கே வர்றீங்க. இப்படி எவனாலும் எதையாவது சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? தலைநாயக நாடு, நீங்க மயக்க பிடிச்ச பேசுறத நாங்க கேட்கறோம், நாங்க சொல்றதையா நீங்க கேட்க மாட்டீங்க. கேளுங்க. இளைய சமுதாயம் வன்முறையை கைவிடணும். அமெரிக்காவை பாருங்க, ஜப்பானை பாருங்க. கவர்மெண்ட் துட்ட செலவு பண்ணி நீ போய் அமெரிக்கா பாப்ப, ஜப்பான பாப்ப, கஸ்மாலா இந்தியாவை பாருடா. இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா ஒரு முடிவுக்கும் வர முடியாது. இது இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நம்ம சிஎம் தான் முடிவு எடுக்க முடியும். முடிவு பண்ணிட்டேன், அந்த பையனை நான் சந்திக்க போறேன். உங்க கோரிக்கையை கேட்கறதுக்கு அரசாங்கம் தயாராயிருச்சு. வாங்க போலாம். சார், சார், இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? அவசரப்படாதீங்க, பதில் சொல்றேன். வணக்கம், வாங்க. என்ன இது இப்படி அநாகரிகமா வந்திருக்கீங்க? இதுதான் இப்ப நம்ம நாட்டு இளைஞர்களோட நிலைமை. என்ன உள்ள இப்படிதான் வச்சிருந்தாங்க. சரி, உங்க பிரச்சனை தான் என்ன? சம்பளம் பத்தலன்னு போராடுறதுக்கு ஊழியர் சங்கம், இனக்கலவரத்தை தூண்டுறதுக்கு ஊருக்கு ஒரு ஜாதி சங்கம், பென்ஷன் பத்தலன்னு கேட்கறதுக்கு முதியோர் சங்கம், இப்படி தெருவுக்கு 1000 சங்கம் இருக்கும் போது படிச்சவங்க தப்பான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக நாங்க உருவாக்குன அமைப்பு தீவிரவாத அமைப்பா சார்? நீங்க சொன்ன எந்த சங்கமும் உங்களை மாதிரி வன்முறையில ஈடுபடலையே. 4000 பேரை திடீர்னு வேலையை விட்டு தூக்குவீங்க, அதை மறைக்கிறதுக்கு 12000 பேருக்கு வேலை தரதா சொல்லுவீங்க. இதுல நடக்கிற அநியாயத்தை எங்க அமைப்பு தட்டி கேட்டா வன்முறை தீவிரவாதம் முத்திர குத்திடுறீங்க. உங்க அமைப்பு மூலமா நீங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? படிச்சவங்க எல்லாரும் எங்க அமைப்புல உறுப்பினரா சேரணும். அரசாங்கமும் தனியார் துறையும் எங்க அமைப்பின் மூலமா தான் வேலை வாய்ப்பு தரணும். இப்படி நடந்தா லஞ்சமோ ஊழலோ எதுவுமே இருக்காது. ஒவ்வொருத்தரும் தனக்கு எப்ப வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க முடியும். சார், 5 மணி நேரம் ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணா கூட அது கன்ஃபார்மா, வெயிட்டிங் லிஸ்டா இல்ல ஆர்ஐசியான்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாழ்க்கையில பாதி நாள படிப்புக்காக செலவு பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணா வேலை கிடைக்குமா இல்ல கிடைக்காதா இல்ல எப்பதான் கிடைக்கும் கூட தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாங்க இருக்கோம். சுதந்திரம் வாங்கி 55 வருஷமாச்சு. இதோட 13 அரசாங்கத்தை பார்த்துட்டோம். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு அரசாங்கமாவது நடவடிக்கை எடுத்திருக்கா சார்? சொல்லுங்க. சுய வேலை வாய்ப்பு திட்டத்துல தான் அரசாங்கம் லோன் கொடுக்குது. எங்க சார் கொடுக்குறாங்க? பேங்க்ல போய் லோன் கேட்டா வீடு இருக்கா நிலம் இருக்கா 1008 கேள்வி. ஒரு ஆடு மாடுகள் கூட நம்பி லோன் தராங்க. ஆனா ஒரு பட்டதாரிக்கு மரியாதை கூட கொடுக்கறது இல்ல சார். நம்ம நாட்டோட நிதி நிலைமையை பொறுத்து தான் எதையும் செய்ய முடியும். இது வரைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு திரும்பி வரா கடன் 1,00,000 கோடி. நிதி இல்லாமல எவ்வளவு கொடுக்க முடிஞ்சது? இந்த 1,00,000 கோடி யாருக்கு கொடுத்தீங்க?
படிச்சுட்டு வேலை தேடி அலையறவனுக்கா கொடுத்தீங்க? இல்ல, ஏற்கனவே கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்க தொழிலாளர்களுக்கும் ஊழல்ல கொழுத்து போன அரசியல்வாதிகளுக்கு தானே கொடுத்தீங்க. மரியாதையா பேசு. ஒரு விவசாயி 6 மாசம் கஷ்டப்பட்டா அதுக்கு பலனா நெல்லு கிடைக்குது. ஆனா நாங்க 18 வருஷம் கஷ்டப்பட்டு MA MBA படிச்சு வாங்கின பட்டத்தை வெறும் காகிதம் சொல்லி அவமானப்படுத்திருக்கேன். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில சொல்லி சொல்லியே அவங்களை வெறும் கையோட நிக்க வச்சதாலதான் இன்னைக்கு அவங்க கையில ஆயுதத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பட்டதாரியும் சாதாரணமா உருவாருதில்ல சார். அவனுக்கு பின்னாடி எத்தனை போராட்டங்கள், எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா சார்? தெரியுமா சார்? படிக்கலையேன்னு கவலைப்படுறவனை விட ஏன்டா படிச்சோன்னு வருத்தப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு சார். படிச்சவங்க வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படணும்னா ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் அரசாங்கம் வேலை கொடுத்தே ஆகணும்ன்ற சட்டமாக்குங்க சார். சட்டமாக்குங்க சார். படித்த இளைஞர்களுடைய சந்தோஷம் தான் நாட்டோட முதல் சந்தோஷம். அனைவருக்கும் வேலைங்கிற நிலைமையை உருவாக்குவோம். அப்படியும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு எளிய முறையில் கடன் வழங்க அரசு உத்தரவாதம் அளிக்கிறது. இளைஞர் அமைப்பின் கோரிக்கைகள் நியாயமா இருக்கிறதால அந்த அமைப்பை அங்கீகரிக்க அரசாங்கம் ஆவணம் செய்யும்.